உங்களுக்கு வேற நம்பரே கிடைக்கலையா? 1 கோடி இழப்பீடு வேணும். சிக்கலில் சிக்கிய அமரன் இளைஞர் கொடுத்த பகீர் புகார். செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் வெளியாகி சுமார் 21 நாட்கள் கழித்து அப்படத்தின் மீது பரபரப்பு புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. பிரபல நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி தீபாவளி ரிலீஸ் திரைப்படமாக வெளியானதுதான் அமரன். இந்திய ராணுவத்தில் சேர்ந்து வீர மரணம் அடைந்த தமிழக வீரர் முகுந்த் வரதராஜனின் கதையை தழுவிதான் இந்த படம் எடுக்கப்பட்டது. மறைந்த வீரர் முகுந்த் கதாபாத்திரத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனும், இந்த படத்தில் அவரது மனைவியாக பிரபல நடிகை சாய் பல்லவியும் மிக நேர்த்தியான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். கௌதம் கார்த்தி நடிப்பில் வெளியான ரங்கூன் படத்தை இயக்கிய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசனின் ராஜ்கமல் நிறுவனத்தின் தயாரிப்பிலும் இந்த படம் உருவானது. நடிகர் சிவகார்த்திகேயனின் கேரியர் பெஸ்ட் திரைப்படம் இது என்று சொல்லும் அளவிற்கு உலகளவில் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைத்து வருகின்றது அமரன் திரைப்படம். திரையரங்குகளில் இந்த படம் சிறப்பான முறையில் ஓடி வருவதால் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் இப்பொழுது அமரன் படத்தின் OTT ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்கும் அளவிற்கு அமரன் படம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றது. மேலும் இந்த தீபாவளிக்கு அமரன் படத்தோடு இணைந்து வெளியான ஜெயம் ரவியின் பிரதர், கவினின் பிளடி பெக்கர் மற்றும் துல்கரின் லக்கி பாஸ்கர் உள்ளிட்ட படங்கள் கொஞ்சம் குறைவான வசூலையே பெற்றுள்ளது. கடந்த தீபாவளி திருநாளுக்கு வெளியாகி வெற்றிகரமாக ஓடிவரும் அமரன் படத்தின் மீது சுமார் 21 நாட்கள் கழித்து இப்பொழுது பரபரப்பு புகார் ஒன்று வந்துள்ளது. அமரன் படத்தில் நடிகை சாய் பல்லவி தோன்றும் ஒரு காட்சியில் ஒரு மொபைல் எண் படத்தில் காட்டப்படுகிறது. பொதுவாக சினிமாவில் இதுபோன்ற காட்சிகளில் சில டம்மி நம்பர்கள் தான் பயன்படுத்தப்படும். ஆனால் அமரன் படத்தில் காட்டப்பட்ட அந்த மொபைல் எண் உண்மையிலேயே வக்கீசன் என்ற இளைஞர் ஒருவருடைய எண் என கூறப்படுகிறது. வக்கீசன் ஒரு பொறியியல் மாணவர் என்று இப்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. படம் வெளியான நாள் முதல் தினமும் தனக்கு தொடர்ச்சியாக தெரியாத எண்களிலிருந்து அழைப்புகள் வருவதாக அந்த மாணவர் புகார் அளித்துள்ளார். தன்னால் சரியாக தன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்றும், இரவிலும் தொடர்ந்து அழைப்புகள் வருவதால் தன்னால் சரியாக தூங்க கூட முடியவில்லை என்று கூறி அந்த மாணவர் இப்பொழுது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் தனக்கு 1.1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தர வேண்டும் என்றும் அவர் அந்த புகார் மனுவில் அறிவித்துள்ளார் என்று கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.